இந்த பறவை காலங்காத்தால ஒரு கரண்ட் கம்பி மேல வந்து உட்கார்ந்து சோமல முறிச்சுக்கிட்டு இருக்கா. இதுக்கு பக்கத்துல வந்து உட்கார்ந்த பறவை கைய கால ஆட்டி நம்மள பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ண ஆரம்பிச்சிருது. யோ அதான் அங்கிட்டு அம்புட்டு இடம் இருக்குல்ல, கொஞ்சம் தள்ளி போய் உட்காரியான்னு இந்த பறவை சொல்ல, இது என்ன உங்க அப்பா வீட்டு கரண்ட் கம்பியா, அதெல்லாம் தள்ள முடியாதுன்னு அந்த பறவை சொல்லுது. இப்படி இவனுக்கு ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு மூணாவது இங்க வந்த பறவை மேல மோத, அது நாலாவது பறவை மேல மோதன்னு சண்டை முடிஞ்ச பாடு இல்லாம பெருசாகிட்டே போகுது. இதுங்க எல்லாமே ஒரே இடத்தை சேர்ந்த பறவைங்க தான், ஆனா தங்களுக்குள்ளே ஒத்துமை இல்லாம இப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட பயங்கரமா அடிச்சுக்கிட்டு சாகுதுங்க. இப்ப வேற இடத்தை சேர்ந்த பெரிய பறவைங்க வந்து நானும் உங்க கூட்டத்தில் சேர்ந்துக்கவான்னு கேட்க, ஆளையும் மண்டையும் பாரு பார்க்கவே கோமுட்டி மாதிரி இருந்துகிட்டு இவர் எங்க குரூப்ல சேரணுமான்னு மாத்தி மாத்தி அந்த பறவையை கலாச்சிட்டு இதுங்க எல்லாம் கரண்ட் கம்பியோட சென்டர்ல போய் உட்காந்துக்குதுங்க. ஆனா அந்த பெரிய பறவை தன்னை அசியப்படுத்தினால பரவாயில்லன்னு இந்த பறவைகளுக்கு நடுவுல வந்து உட்காந்துக்குது. இதோட வெயிட் கொஞ்சம் அதிகமா இருந்ததால இவங்க உட்காந்துக்கிட்டு இருந்த கரண்ட் கம்பி ரொம்பவே கீழே போயிருது. இதுல செம்ம கடுப்பான ஒரு குட்டி பறவை, யாரா இவன் வந்ததுல இருந்து நமக்கு குடத்தில் கொடுத்துக்கிட்டே இருக்கானே இந்த பெரிய பறவை வேணும்னே கீழே பிடிச்சி தள்ளி விட்டுருது. கடைசியில என்னதான் நடந்தாலும் மத்த இனத்து பறவைகளை எங்க கிட்ட கூட சேர்த்துக்க மாட்டோம்னு சொன்ன குட்டி பறவையால ஆடை இழந்து பிறந்த மணி ஆயிருதுங்க. அடிமடியில கைய வச்சுட்டாலே என் மானம் போச்சு, என் மரியாதை போச்சு, என் கண்ணியம் போச்சு. பேச்சாடா பேசுன, கொஞ்சம் நெஞ்ச பேச்சா பேசுன. மன்னர் பரம்பரை, மண்ணாங்கட்டி பரம்பரை, நீயே இப்ப மாவு கட்டு பரம்பரை ஆகிட்டாங்க.